வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு பிடி மண்ணு திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அஃபிஷியலி ஜோஹர் எக்ஸ்பெடிஷன் தொடங்கிருச்சு. ஜோஹரில் குறிப்பாக முதல் எல்லையாக பத்து பஹாட்லேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருக்கேன். அதுவும் 721வது ஆலயமாக ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் பரிபாலன சபா பத்து பஹாட் ஜோஹரில் இருக்கிற இந்த ஒரு ஆலயத்தில் தான் முதல் தொடக்கமே. அதே நேரத்தில் இந்த எல்லையில் 6 நாள் தங்கியிருந்தேன். இந்த ஜோஹர் எல்லையில் இருக்கிற இந்த ஒரு மகாமாரியம்மன் பார்க்க ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. நான் வரும்போது திருக்காப்பு போட்டுறவாசி கோயில் நிர்வாகத்துக்கு அனுமதி கேட்டிருந்தேன். கோயில் பூஜாரி அனுமதி கொடுத்துருந்தாங்க. பிறகு மண் இவங்களோட ஸ்தல விரிச்ச மரத்துலேருந்து எடுத்திருந்தேன். இந்த ஆலயத்தை ஒட்டி ஒரு பெரிய சிவன் ஆலயம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொம்பவுண்டும் ரொம்ப அமைதியாக ரொம்ப சாந்தமாக இருந்துச்சு. இந்த எல்லையோட அம்மனை பார்க்க முடியாத ஒரே ஒரு குறை தான். இருந்தாலும் இவங்களோட மண்ணிலேருந்து தொடங்கி மெத்த எல்லா ஆலயத்திலேருந்து எடுக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணியிருந்தேன். டோட்டலாக 88 கோவிலை டார்கெட் பண்ணி வந்திருந்தேன். மொத்தம் 4 நாளில் முடிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஆனால் தொடர்ச்சியாக என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது 4 நாளில் முடிகிற காரியமே கிடையாது. காரணம், இந்த எல்லைக்கு வர்றதுக்கு எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது திருமதி வள்ளி. அவங்க கால் பிறண்டு இருந்துச்சு, அதாவது சுளுக்கு விழுந்துருந்துச்சு. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரு பிடி மண் எடுத்துடலாம் சொல்லிட்டு என் கூடயே தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. முருகப்பெருமான் மேல பாரத்தை போட்டு கூகுள்ல தட்டி பார்க்கும் போது எங்க கண்ணில் தென்பட்டது 722வது ஆலயமாக ஓம் ஸ்ரீ மாங்காட்டு வீர காளியம்மன் ஆலயம். இந்த ஆலயம் ஒரு பெரிய காம்பவுண்ட்குள்ள, அதாவது ஒரு பெரிய எஸ்டேட் இருக்கு. அந்த எஸ்டேட்ல ஒரு பெரிய மலை இருக்கு. அந்த மலை உச்சியில இந்த கோயில் அமைச்சிருக்காங்க. இந்த கோவில் திருப்பணி செஞ்சு அப்படி பாதியிலே நின்றுச்சு. ஆனால் இந்த கோவிலுக்கு வரும்போது அதோட வைப்ரேஷன் இருக்கு, அவ்வளோ கூஸ்பாமாக இருந்துச்சு. சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த கோவில் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாதியிலே நின்றவாசி இந்த கோவிலில் அவ்வளோ செழிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இங்கே இருக்கிற காளியம்மனும் நாகம்மனும் பின்னாடி இருக்கிற சங்கிலி கருப்பரும் உண்டான விசேஷம் சொல்ல வார்த்தையே இல்லை. காரணம் என்னன்னா, இங்கே இருக்கிற அந்த வைப்ரேஷன் மூட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூஸ்பாமாக இருக்குது. இந்த ஆலயத்தில் 3 கோவில் ஒட்டி இருக்கிற வாசி இந்த ஒரு எல்லையிலேருந்து 3 கோயில் சாமி மண் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கோயில் நிர்வாகத்தை கேட்டிருந்தேன். அவங்களும் இந்த கோயிலுக்கெல்லாம் நீங்கள் வருவீங்களா, கூப்பிட்டா வருவீங்களா அப்படின்னு மனசுக்குள்ளே ஏங்கி இருந்திருக்காங்க நினைக்கிறேன். எந்த எல்லையாக இருந்தா என்ன, அம்பாலோட எல்லையாக இருந்தால் என்ன, ஐயனோட எல்லையாக இருந்தானே, குறி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வருவேன், கண்டிப்பாக மண் எடுப்பேன்னு. இங்கே இருக்கிற நாகம்மனை பாருங்களேன், உள்நோக்கி பார்க்குற மாரி, அதாவது கோவில் கொம்பானுக்குள்ளே உள்நோக்கி பார்க்குற மாரி ஒரு வித்தியாசமான அமைப்பில் செஞ்சுருக்காங்க. சுற்றியும் சிவலிங்கத்தோட சிலைகளை வச்சு அமைச்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகான ஐடியா, எவ்வளோ அழகான கான்செப்டில் இந்த கோயிலை உருவாக்கினாலும் திருப்பணியிலே பாதியிலே நின்றுச்சு. இது கண்டிப்பாக இந்த வட்டாரத்தில் இருக்கிற பக்தர்கள்லாம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு உண்டான விசேஷத்தில் கலந்து இந்த கோவிலோட திருப்பணியை முடிக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். சிவலிங்கம்லாம் வச்சதாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, அவங்களுக்கு அந்த பட்ஜெட்டில், மேன் பவரில், அதே நேரத்தில் அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கமும் இல்லை. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லையில் உருவானது முதல் யார் பார்த்தோமா, நாகம்மன் தான். அதனால் நாகம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டிருந்தேன். தாராளமாக எடுத்துக்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மண்ணே பழமையான மண். அந்த மண்ணிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்து எங்களோட கோவிலில் நான் சேர்க்க போகிறேன். அதை நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. அடுத்து 723வது ஆலயமாக ஓம் ஸ்ரீ மாங்காட்டு வீர காளியம்மன் ஆலயத்தை ஒட்டி இருக்கிற சங்கிலி கருப்பர் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கிறேன். அனுமதி கேட்ட பிறகு அந்த ஐயன்கிட்டையும் அனுமதி சொல்லிட்டு அவரோட வாசல் மண் எடுத்திருந்தேன். பிறகு 724வது ஆலயமாக இந்த அம்மனோட கோவில் சார்ந்து இருக்கிற ஒரு பழமையான மரம் இருக்கு. இந்த மரத்தில் பேச்சாயம்மனும் இருக்காங்க, காளியம்மனும் இருக்காங்க சொல்ற ஒரு ஐதீகமும் இருக்கு. அவங்களோட ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். காளியம்மனோட சிலை அழகு பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய உயரம், அழகாக இருக்காங்க. பார்க்கும் போது சிரிக்கிற வண்ணத்தில் இருந்தாங்க. அந்த ஆலயத்தில் நிற்கும் போது ஒரு இடத்துல நாங்கள் ஒரு 1 hour கிட்ட நின்றுருப்போம். சரியான மழையாக இருந்துச்சு. அந்த மழையே எங்களை வரவேற்கிற மாரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. அதே நேரத்தில் கோவிலில் ஒரு பூஜை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த கோவில்காரங்க எல்லாரும் இருக்கும்போது அவங்ககிட்ட பேசி இந்த கோயிலோட வரலாறு பற்றிலாம் தெரிஞ்ச பிறகு தான் இந்த வீடியோஸ் செஞ்சோம். அதுக்கப்புறம் மண் எடுத்துருந்தோம். பத்து பஹாட்டில் ஒட்டி இருக்கிற இன்னும் மெத்த ஆலயத்தை பற்றி அடுத்தடுத்த பதிவில் சந்திக்க போகிறோம். நாங்கள் கிலுவாங்கு நோக்கி தான் போயிட்டு இருந்தோம். ஆனால் திசை மாறி பத்து பஹாட்டில் இறக்கி பத்து பஹாட்டில் இருக்கிற எல்லா ஆலயத்தையும் மண் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. பதிவுகளை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. See you soon. Bye.